சைக்கிளை வச்சுட்டு இது ஸ்கூல்ல கொடுத்தது. அப்ப உள்ள சைக்கிளை இன்னும் வச்சுக்கிட்டு திரியாம பேரு. உனக்கனப்பா உங்க வீட்டுல நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவாவ, எங்களுக்கு அப்படியா? சரி சரி சீக்கிரம் போ. இங்க பாரு சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள பத்திரமா இரு, கதவை பூட்டிக்க. என்ன யாரும் வந்து கதவை தட்டினாவன்னா அம்மா வீட்டுல இல்ல அப்புறம் வாங்க எதா இருந்தாலும் சொல்லி அனுப்பிடு. அப்பாவும் ஏதோ உர விஷயமா இங்கே போறேன்னு சொன்னாரு. அவரு மதியத்துக்கு சாப்பிட கூட வரமுண்டேனாரு. அதனால அப்பாயும் வரமுண்டாவ. அதனால இந்த மாடு நிற்கவனும் சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டு அவனா வரமுண்டானுவேன். வந்தா சாயங்காலம் தான் வருவானுவேன். அதுக்குள்ள அம்மா வந்துருவேன்னு நீ கதவை பூட்டிட்டு உள்ள பத்திரமா இரு. சோறு வெறி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு டிவி பாப்பீங்கன்னா பாரு, இல்லைன்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இரு. எங்கேயும் போயிடாத, கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு சொல்லிட்டேன். போமா, நான் போவேன். எப்ப பார்த்தாலும் என்னைய வீட்டுல இருன்னு என்னைய கூட உயிரை எடுக்க நீ. நான் சோனி வீட்டுக்கு இல்லைன்னா பூமாரி வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போவேன். பத்துக்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டாவது வருவேன். லட்சுமி பெரியமாவும் உன் கூட தானே கடைக்கு வராவ. அப்ப சோனி சந்தியெல்லாம் வீட்டுல சும்மா தானே கிடப்பாவ. நானும் அவிய கூட உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வாரேனா. சரி அப்ப கதவை பூட்டு, போயிட்டு அப்ப கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வர நேரத்துக்குள்ள வந்துரு. நீ வந்தப்புறம் தான் வருவேன். ஏலா நான் வர கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு வையி, வேற சோறு எல்லாம் திங்காமலா கிடப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுறேன். சரி அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சோத்தை போட்டு எடுத்துட்டு போ. மதிய நேரம் ஆச்சுன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அங்க இரு. அம்மா நகையெல்லாம் எடுத்துட்டு வந்ததான் ஆட்டோல தான் வருவேன், லட்சுமியெல்லாம் இறக்கி விட்டுட்டு தானே வருவேன். அதனால நான் அப்ப வரும்போது உடனே கூட்டுக்கிடுவேன். சரி, நான் அப்ப கதவை பூட்டிட்டு வாரேன். போ அப்போ அடிக்கிறோம். ஏலா நான் சரசுக்கு போனை பண்ணி சொல்லிட்டேன், என் முக அங்க வருவா, கொஞ்சம் சைக்கிள் கொடுத்து விட்டுட்டே ரேஷன் கடை வரைக்கும் போனான்னு. அவ சரி வர சொல்லுங்கக்கா கொடுத்து விடியன்ட்டா. அதனால போ, என்ன போனா தருவா. சரி சரி போறேன். நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிக்கிடுவேன்ப்பா, நான் சொல்லிட்டேன். மீதி காசு இருக்கோம், எடுத்துக்க. சரி போயிட்டு வா. லட்சுமி அக்கா வேற இன்னும் காணுமே, போன் பண்ணி பார்ப்போம். அக்கா எங்க இருக்கியே? ஆட்டோக்காரர் ஐயா மோகன் அனுப்பி விட்டுருக்காரு, அவருக்கு ஏதோ அவசர வேலையா இருக்குன்னு போயிட்டாரா. ஆட்டோ வந்திருக்கு, சீக்கிரம் வந்துடுறீங்களா? அப்படியா? அப்ப நான் அங்கே வந்துடட்டுமா? உங்க வீட்டு முன்னாடி எப்படி போயிருவோம்? சரி அப்ப நான் வரேன். அப்ப அங்கனே நில்லுங்க, நான் தான் வந்துடுறேன். எப்பா தம்பி, பாப்பா வந்து வண்டி எடு. அவிய லட்சுமி அக்கா அங்க போற வழியில எல்லாம் ஏறிக்கிட்டியாவலாம். வா வந்து வண்டி எடுப்பா. சரி கந்தா வாரு. ஏலா பூமாரி, இந்தா என்ன எனக்கு ஒண்ணும் வேண்டாம் போ. இப்ப திங்க போறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப திங்கலன்னு வையா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா சொல்லிட்டேன். இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? ஓ முகம் கொட்டிக்கிட்டாம்னா உனக்கு அது போதும்ல, அப்புறம் என்ன நீ தின்னு யா உயிரை கொட்டி போய் எடுத்துக்கிட்டு இருக்கா? வாயை கிழிச்சு தச்சு விடுவா அம்மா. அந்த பயலை பூரிக்கட்டையை கொண்டு அடிச்சது நீ இல்லாம இப்ப வந்து பறந்துக்கிட்டு இங்க கிளாச்சிக்கிட்டு இருக்கா. இவளை வேற சாப்பிடுன்னு தாங்கிக்கிட்டு இருக்கணுமா, தாங்கிக்கிட்டு கடைசியா கேட்க திங்கியா இல்லையா? வேண்டாம் போ. சரி அப்படியா? சரி நீ திங்காண்டாம் போ, நாய்க்கு கொண்டு வச்சிருக்கேன். திமிரு இதுவளுக்கு வாய்க்கு எல்லாம் எத்தால கொண்டு வந்து வாயில கொடுக்கோம்ல. அவளை பிள்ளைல சோத்துக்கு இல்ல வழி இல்லாம தாய் தப்பு இல்லாம கஷ்டப்படுதுவே. இவளுக்கு கொழுப்பு அதிகமாகி போச்சு. நம்ம அருமை தெரியல, நம்ம இல்லைன்னா தான் இவளுக்குலாம் நம்ம அருமை தெரியும். அட எவ்வளவு நேரம் தான் பட்டினியா அடக்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். எங்க விளையாட போற? ரேஷன் கடை வர போனா நில்லு. அவளுக்கு சைக்கிள் வேணும்னு கேட்டா, பூமாரி சைக்கிள் எடுத்துட்டு அவ போட்டா, நீ உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. ரேஷன் கடையில சாமான் வாங்கிட்டு சைக்கிள் வச்சு கொண்டு வந்து வீட்ல விட்டு போட்டு போ. மினுக்காதல இரு, ரேஷன் கார்டு எடுத்து தரேன். நானே இல்லைன்னா உங்க அப்பா தான் சாப்பிட வர நேரத்துல தான் அவரை தான் கொஞ்சம் போய் நிக்க சொல்லணும்னு நினைச்சேன். ஆம்பளையார் லைனு கூட்டம் கம்மியா இருக்கும், பொம்பளை லைனு தான் கூட்டம் அதிகமா இருக்கும், போய் வாங்க இயலாது. அவ்வளோ மோண்டுட்டு பேண்டுட்டு அடக்க பிள்ளைகளெல்லாம் கொண்டு ஆம்பளையார் லைனுக்கு நிற்க வச்சு வாங்கிட்டு வர்றாளுவே. நீ வளர்ந்து மாடுதான்ல, போய் வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன? கொஞ்சம் இரு, ரேஷன் கார்டை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு வாலிப பையனை எங்கெல்லாம் அனுப்புறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சம்மா. இப்ப என்ன பண்றது? நம்ம வேற செகனையும் கார்த்தியும் சீக்கிரம் வந்துருங்களா, நான் கிரவுண்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டேன்னா அவனும் கிரவுண்டுக்கு போயிருப்பானுவல. இப்ப என்ன பண்ண? பூமாரி வாசோனி இல்ல, எங்க அம்மா ஏற்கனவே போன் பண்ணி ஒரு சைக்கிள் வாங்கிக்கிட்ட சொன்னாவலாம். பூமாரி சைக்கிள் தால சாவி எங்க இருக்கு? கேசாட்டிக்கு இந்த சோனி கூட நம்ம பூமாரியை தள்ளி விட்டுட்டா என்ன? அதான் சரி, நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் போனா நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது? ஆமா எங்க அம்மா சொன்னாங்க சைக்கிள் தானே வேணும், நான்
வாமா ஜோனி, சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம் சித்தி, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். வேணா 2 சப்பாத்தி சாப்பிட்டு, சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் செஞ்சேன். இல்ல பரவாயில்ல சித்தி, வேண்டாம். சைக்கிள் சாவி தாங்க சித்தி, ரேஷன் கடைக்கு போனோம். இந்த இவனும் ரேஷன் கடைக்கு தான் வாரான், இவனையும் சேர்த்து கூப்பிட்டு போ. ஆம்பளையால் லைனு கூட்டம் கம்மியா இருந்தனா இவன் வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் உன் காடை கொடுத்தவன் லைன்ல நிக்க சொல்லி வாங்கிரு. பொம்பளையால் லைன் எப்படி இருக்குன்னு பாரு, பார்த்துட்டு கூட்டம் அதிகமா இருந்தா நான் இவனை நிக்க சொல்லி வாங்கு. அம்மா அங்க பையன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானு அம்மா, நீ சோனி கூட பூ மாதிரி அனுப்பா. இல்ல அவ யார்கனவே கிளாஸ் கிட்ட கடக்கால ஒண்ணும் திங்காம சோறு தண்ணி ஒண்ணும் வேண்டான்னு கடக்கா. இப்ப அவளவே ரேஷன் கடைக்கு போனா அவ்வளவுதான் பத்திராலியா இருவா. என்னாச்சு சித்தி, எதுக்கு அவ கோவத்திலயா இருக்கா? ஆமாம்மா, இந்த பயல பூரி கட்டைய கொண்டு காலையில அடிச்சிட்டா. அதுக்கு சத்தம் போட்டேன்னு சோறு தண்ணி ஒண்ணும் வேண்டான்னு போய் கிளாஸ் கிட்ட படுத்து கிடக்கா. சரி அப்ப நான் அவளை சமாதானப்படுத்தி அவளை என்ன என் கூட கூட்டிட்டு போறேன் ரேஷன் கடைக்கு. என்ன அவளை சமாதானப்படுத்தி ரெண்டு வாய் சப்பாத்தி அவளை சாப்பிட சொல்லுமா, சாப்பிட சொல்லி வேணா வந்தானா கூப்பிட்டு போ. இந்த பையன் இருந்தானா என்ன பொம்பளையால் லைன்ல கூட்டம் கம்மியா இருக்கும், நான் இவனை வச்சு வாங்கலாம். அதான் பார்த்தேன். இல்ல சதீஷ், அப்ப கொஞ்சம் நில்லுல, நான் பூமரியா சமாதானப்படுத்திட்டு வரேன். இவ சோனி நல்லா இருப்பவ, நான் கிரிக்கெட்ல ஆட போனதே, என்னையே எங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துவே. ரேஷன் கடைக்கு நீயும் பூமாரியும் போங்கவே. நீங்களும் பொம்பளை பிள்ளைல வாட்டுக்கு பேசி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. இதே நான் வந்தேன்னு வை, நான் ஒரு பக்கம் நிப்பேன், நீ ஒரு பக்கம் நிப்பா, இதுல எரிச்சல் தான் வரும். தயவு செய்து என்னைய காப்பாத்துவே. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறியே. இல்லை என்னாச்சு, என்னத்துக்குள்ள அவளை கையெடுத்து கும்பிட்டு நடக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மாதக்குள்ள தெய்வம் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இது இல்லம்மா, அப்படி எங்க காலேஜ்ல ஒரு ப்ரோகிராம் உண்டு, அது இப்படிதானே வரணும்னு சொல்லி அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னமும் பண்ணுங்க, எனக்கு பசிக்குது, நான் 2 வாய் சாப்பிட போறேன். ஏம்மா அப்ப நீ அவளை 2 வாய் சாப்பிட வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் சாப்பிட வைமா. அவன் நான் சொன்ன கேட்கண்டாங்க, கிளாஸ் கிட்ட கிடக்கா. சாவியும் நாங்க அவகிட்ட இது கேளி எடுத்து தருவா என்ன? சரி சித்தி. அப்ப நீ ரேஷன் கடைக்கு போகலையா? சித்தி நானும் பூமாரியும் போறோம். அவன் எங்கேயோ போகணுமா, முக்கியமான வேலை இருக்கு அவனுக்கு. ஆமா, அவனுக்கு சிறச்சிய வேலை இருக்கும்ல. நான் இப்ப வந்துருவேன். நான் மதியத்துக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வந்துருவேன். எந்தாலையும் பேட்டி எப்பயும் வா. குட், தேங்க் யூ. சீப்பா பால் பருக்க போறதுக்கு என்ன முழுக்க முழுக்கியான். அசிங்கப்படுத்தாத ஜோனி, ஒரு நாள் கப்பு முக்கியம் பிடிக்கல, இந்த கப்போட வரவேன் பாரு, அப்ப தெரியும். சீப்பா சரிம்மா, நான் இதுல பைய வைக்க எடுத்துட்டு போங்க. சரி சித்தி, அதுக்குள்ளதான் கார்டு காசு எல்லாம் இருக்கு. அப்போ 50 சப்பாத்தி எடுத்துட்டு போயிரு. இப்ப குமாரி வாவே சோனி, ஏன்பா எழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்ன சதீசு மண்டையை பூரி கட்டையால அடிச்சு உடச்சியா? அப்படியா? அவனை இந்த அடியோட விட்டுற கூடாது, இன்னும் 4 அடி சேர்த்து போட்டு இருந்திருக்கான் அவனுக்கு. சரி அடிச்சாச்சுல, இந்தா சாப்பிடு. ஏன் அவங்க மேல உள்ள கோபத்துல நீ சாப்பிடாம இருக்க? இந்த சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிட்டு வை. 2 பேரும் ரேஷன் கடைக்கு போவோன்னே. எங்க வீட்டுல என்ன காலையில எங்க அம்மா அடிச்சா, அதுக்கு நான் என்ன இப்படியே அழுதுகிட்டு உட்கார்ந்துருந்தேன். 2 நிமிஷத்துல தொடச்சி தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். உனக்கே தெரியும்ல எங்க அம்மா சந்தியாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு. அவளை வீட்டுல இருக்க சொல்லிட்டு என்னையே கடைக்கு ரேஷன் கடைக்குன்னு அவளை இடத்துக்கு என்னையே தான் அனுப்புறாவ. அதுக்கு என்ன பண்றது? தொடச்சி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். நம்ம ஜாலியா இருக்கதை பார்த்து அவியல் வேலையை கடுப்பாகணும். அந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியா இருக்கணும். அத கண்ணீரை தொட எதுக்கு போய் எழுதுகிட்டு இருக்க? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் அருமை உங்க அம்மாவுக்கும் தெரியும் பெரு. எங்க அம்மாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு எப்பயுமே சதீசை தான் பிடிக்கும். அதெல்லாம் உன்னையும் ஒரு நாள் பிடிக்கும். இந்தா சாப்பிடு, முத சாப்பிட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் ரேஷன் கடைக்கு போவோம். எங்க அம்மா கிட்ட நான் கமிஷனா ஜூஸுக்கு காசு கேட்டிருக்கேன். அதனால மீதி காசுக்கு நல்லா ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நல்லா ஏதாவது மிட்டாய் கிட்டாய் வாங்கி தின்னுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம். வா. சரிப்பா ஜோனி. இப்ப நீ எப்படி இங்க வந்த? என் சைக்கிள் பஞ்சர் ஆகி போய் கிடந்துச்சு, அதனாலதான் பூமாரி வீட்டுல போய் சைக்கிள் வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்புனவ. அதான் வந்தேன். சைக்கிள் சாவியை கேட்டேன், பார்த்தா நீங்க கிளாச்சிட்டு அழுதுட்டு அடக்கானவள, அதான் உன்னைய பார்க்க வந்தேன். சதீஷ ரேஷன் கடைக்கு போச்சுன்னா உங்க அம்மா ஆம்பளை இல்லைன்னு கூட்டம் கம்மியா இருக்கணும். அவன் யாவே ப்ளீஸ் என்னைய காப்பாத்துவே, நான் கிரிக்கெட் விளையாட போனோன்னு என்கிட்ட கெஞ்சிட்டு இடந்தான். அதனால சரி நானும் பூமாரியே போறேன், நீ எந்தாலையும் போறேன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டாச்சு. பாத்தியா அந்த நாய் எப்படி என்னைய கோத்து விட்டுட்டு அடிச்சுன்னு பாத்தியா? சரி விடு, நானும் வேற நம்ம 2 பேரும் போலாமேனு தான் அவனை போன்னு சொன்னேன். அவன் சரியான ஆளுத, அவனுக்கு வேணுன்றதுல மட்டும் நல்லா குறியா இருப்பான். மத்த நேரம்லாம் நம்மள தேடே மாட்டான். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட போட்டிருப்பானே, ப்ளீஸ் பேன்னு சொல்லிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிருப்பானே. அவெல்லாம் காலில் உள்ள கூட தயங்க மாட்டான். அவனுக்கு ஏதாவது வேணும்னா இதே இது நமக்கு ஒண்ணுன்னு வையன் கண்டுக்கவே மாட்டான் கிறுக்கே. சரி சாப்பிடு, அவளை நம்ம அப்புறம் எப்பனா வச்சு செய்யலாம். நீ சாப்பிடுவ?
இல்லப்பா நான் வரும்போது தான் சாப்பிட்டேன். எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. கொஞ்சோல 2 வாய் சாப்பிடுவே. இந்தா ஊட்டி விடுறேன். சரி, சும்மா டேஸ்ட் பார்க்க 2 வாய் சாப்பிடும். இந்தா ஊட்டி விடுறேன். எப்ப சரண்யா அப்புறமா பாத்தியா? பார்த்தேன். ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. இந்த தடவை அவ்வளவு மென்டன்களா பிடிச்சு போட்டிருக்கும் போல இருக்கு. ஒருத்தி கூட நேத்து வெளியே போன பத்தியா நந்தினின்னு? ஆமாப்பா, எல்லா தடவையும் பிக் பாஸ் போறேன்னு சொன்னா ஏன் எதுக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சமாதானப்படுத்துவாரு. இந்த தடவை வெளியே போறேன்னு ஓவரா சீனை பட்டுச்சு, கண்டென்ட்டுக்காக வா ஊன்னு கத்திட்டு நடந்தது. கடைசியில நீ வெளியே போமா ராசாத்தி நான் அனுப்பி வச்சுட்டாரு பத்தியாவே. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் சஞ்சனா. ஓய், இந்த பிக் பாஸ் கதையை பேசுறவங்க எல்லாம் எந்திரிச்சு இந்த இடத்த காலி பண்ணுங்க. அப்படி சொல்லு மாப்ள. ஏன் உங்களுக்கு என்னவா நாங்க அதை பத்தி பேசினா? சரி, அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் தான் உட்கார்ந்து பாப்பான். பரவாயில்ல, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமலே பாக்கணும்னு வச்சுக்கிடுங்க. நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? வேலை வெட்டி இல்லாம தான உட்கார்ந்து கிரிக்கெட் எல்லாம் பாக்குறீங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றதா? இங்க பாரு சஞ்சனா, அது வேற இது வேற, ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடாத. இங்க பாரு, ரெண்டும் ஒண்ணுதான். வேலை வெட்டி இல்லாத ஒண்ணுதான் கிரிக்கெட்டை சும்மா பாத்துக்கிட்டு இருப்பானுவேன். கிரிக்கெட்டை பத்தி உனக்குலாம் என்ன தெரியும்? வாயை மூடு. என்ன இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அதுக்காக நாங்க பாக்குறோம்னு எங்களை குறை சொல்ல விடாது. உங்களுக்கு கிரிக்கெட், எங்களுக்கு தான் கிரிக்கெட் பிடிக்கல. நீங்க கிரிக்கெட் விளையாடுறத நாங்க என்ன இப்ப குறைய சொல்லிட்டு இருக்கோம்? நீங்க உங்க கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருப்பீங்க, நாங்க எங்களுக்கு பிடிச்சத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இதுல வந்து தேவையில்லாம மூக்க நுழைக்கி 2 பேரும்? எம்மா தாய், மூக்கையும் நுழைக்கல முதுவையும் நுழைக்கல. நீங்க உட்கார்ந்து என்னமோ பேசுங்க, வேற எங்கன்னா போயிருந்து பேசுங்க. இங்க காதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இப்படி நயம் பேசாதீங்க, கடுப்பாகுது. கடுப்பா இருந்துச்சுன்னா எந்திரிச்சு வேற ரூமுக்கு நீங்க போங்க, நாங்க போக மாட்டோம். அடாடா, என்ன இங்க சண்டையா நடக்கு? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அந்த வாண்டுக்கு வேற வேலை என்ன, சும்மாவா வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க கேள்விட்ட. பாருங்க சஞ்சயே. ஓய், நான் என்ன உனக்கு தம்பியான்னு கேட்டேன், ஒழுங்கா சஞ்சயாத்தான்னு கூப்பிடு. பாருமா, அவ என்னைய சஞ்சயாத்தான்னு கூப்பிட மாட்டேங்கா. சும்மா என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா நான் எப்படி கூப்பிடுவேன்? இல்ல சும்மா இருக்க முடியா? போ கடைக்கு போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வா. கொத்தமல்லி இல்லாம எனக்கு வேலையே ஓடாது. ஏமா இருக்கத வச்சு சமாளிமா, கடைக்கு எப்ப கறி எடுக்க போகும்போதே சொல்லி இருக்கலாம்ல. இல்ல கறி குழம்பே எனக்கு செய்யலாமா செய்யப்படாதான்னு தெரியல. கோயிலுக்கு போனே வரல, இன்னும் வாரதுக்குள்ள நீங்களே பொறுக்காண்டீங்க. வரட்டும், வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கிடலாம். இப்போதைக்கு ஏதாவது வேற ஏதாவது செய்யணும்னா வேண்டாம் கறி குழம்பு தான் வேணுங்கிய அவ்வளோரம். நானே அந்தாலும் என்னத்தை சொல்லணும்னு தெரியாம உங்கள்கிட்ட 4 பொருள் சொல்லி விட்டேன். இப்போ கொத்தமல்லி இல்லை, எனக்கு அது இல்லைன்னா வேலையே ஓடாதுல. 4 இலை வாங்கிட்டு வாங்களா போங்க. அம்மா இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாவத்த, அதனால சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. சரி என்னமோ போங்க. கோயிலுக்கு போனே வாரதுக்குள்ள நம்ம இங்க செய்யலாமா என்னன்னு தெரியல. நீங்களே கேட்டியன்னு கடந்து செஞ்சுட்டு அடக்கேன். ஏமா சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கேயாவது வெளியே போலாமா? போர் அடிக்குது. ஆமா வெளியே போலாம். ஜாலி. எங்க போலாம்? மணப்பாடு அந்த சர்ச் அங்க போவோமா? அங்க சூப்பரா இருக்கும். லூசு, இந்த சமயம் அங்க வெயிலா இருக்கும். ஈவினிங் தான் உங்க அம்மா வந்துருவாங்கல்ல, அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துடணும். இந்த வெயில் நேரத்துல நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்க மாதிரி இடமா சொல்லு. வேற எங்க? அங்கதான் மணப்பாடு அந்த சர்ச் பக்கத்துல அங்க கடல்லாம் இருக்குல்ல, அந்த கடல் தண்ணிக்குள்ள போய் கிடக்க வேண்டியதுதான். ஏமா அவ அப்படிதான் சொல்லிட்டுடப்பா. நம்ம லட்சுமி பெரியமா இருக்கா, அவி வீட்டுக்கு போகுமா? அங்க தோட்டத்துக்கு போலாம். அங்க நல்லா தனி துட்டில போய் குளிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போமாமா? அத்தை வாரத்துக்குள்ள வந்துருவோம். ஆமால, இது கூட நல்ல ஐடியா தான். நானும் அங்க பெய்ய ஆயிட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வந்துருவோமா ரெட்டு? ஆமா, சந்தியாவும் ஒழுங்கா பேச மாட்டேங்க. அங்க போனா பாக்கலாம். அங்கெல்லாம் போனா நான் வரலப்பா. நீ வராண்டா, நீ வீட்லயே இரு. நீ சரணியெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு அப்படியே போயிட்டு வரோம். ஒண்ணு யாரு முத கூப்பிட்டா? நீ வர வேண்டாம். நீ சரணியெல்லாம் வீட்லயே இருங்கன்னு போங்க அம்மிட்ட சொல்லி கொடுக்கேன். சொல்லு. உங்க அம்மைக்கெல்லாம் ஒன்னும் பயிர பண்றேன்னா திருப்பதி லட்டு கொண்டு வரவளா இல்லையா? பூந்தி கொண்டு வருவாங்க. ஆமா, திருப்பதி லட்டு அங்க இருந்து வாரத்துக்குள்ள பூந்தியானாலும் ஆயிரும். சரி, எல்லாம் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி. எந்த இது மட்டும் போட்டீங்கன்னா ரெடி ஆயிரும். ஆனா அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன சிக்கனை மட்டும் பொரிக்கணும். பொரிச்சு எடுத்து வைக்க சாப்பிடுவாங்க. சரிம்மா, நான் அந்த வாங்கிட்டு வரேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணும் சோனியே. நீ வேற, லைன் ரொம்ப கூட்டமா இருக்கும். அதனாலதான் அவளை இன்னும் காணும். ஒரு ஃபோன் பண்ணி பாரான். சரி, உன் ஆசையான் கெடுப்பானே, இரு ஃபோன் பண்ணி பாக்குறேன். நான் சமைச்சே முடிச்சிட்டேன். ஆனா இந்த பிள்ளை இன்னும் காணும். எனக்கு தெரிஞ்சு அவ எப்படியோ 2 மணிக்கு மேலதான் வருவா. பரான் 1 மணிக்கெல்லாம் ரேஷன் கடையில தான் போடுறவங்க சாப்பிட போயிருவாள்ல. இந்த லூசுகிரிக்கு அங்க காத்து கிடப்பா. வந்து சாப்பிட்டுட்டாவது அப்புறம் போவேன்னு சொல்லுவோம். வர சொல்லு சீக்கிரம். இந்த கால் போகுது. அவ நான் ஃபோன் போட்டாலே கடுப்பாயிருவா. காலையில எங்க 2 பேருக்கும் நல்ல சண்டை தருமா. உங்க சண்டை என்னைக்கு தான் ஓஞ்சிருக்கு? ஒரு நாளும் தான் ஓயாத. அந்த அட்டன் பண்ணிட்டா. என்ன சோனி, ரேஷன்ல ஷாப்பிங்லாம் முடிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதையா வயிற்றுல கலப்பாம போனை வச்சிட சொல்லிட்டேன். என்னாச்சுப்பா சோனி? சந்தியா தான் பேசுறா. எப்ப சோனி, நானும் இங்க தான்ப்பா இருக்கேன். சின்ன பொண்ணு வயசுலாம் கேக்குது. சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருப்பா போல இருக்குவே. கொண்டா, நான் பேசுறேன். ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. சின்ன பொண்ணு, நீ சோனி வீட்லயே இருக்க? ஆமா பாப்பா மாதிரி, நீயும் ரேஷன் கடையிலயா இருக்க? ஆமாப்பா, நானும் சோனியா ரேஷன் கடையில தான் இருக்கோம். இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. நாங்க வர நேரமும் போல தெரியுதுவே. இப்ப சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா ரேஷன்ல நீங்க பதியல? ஆமா, நாங்க 2 பேரும் தான் கடைசி. அதுக்கப்புறம் உள்ளவங்களெல்லாம் அப்புறம் மதியத்துக்கு மேல வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால நாங்க பதிஞ்சிட்டு வரலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? சரி
சீக்கிரமாக ரேஷனில் பொருளை வாங்கிட்டு பதிஞ்சிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப சின்ன பொண்ணு எங்க சந்தியா சமைச்சிட்டாளா? ஆ சமைச்சிட்டா. என்னவே பசிச்சிருச்சோ? ஆமா, நல்லா வெங்காயம்லாம் வெட்டி போட்டு எனக்கு ஒரு 2 முட்டையை போட்டு பொரிச்சு வை, நான் வந்து சாப்பிடுவேன், எனக்கு பசிக்குது. ஓ மேடம்க்கு அப்பயும் 2 வேணுமா? சரிப்பா, ஒன்னாவது போட்டு பொரிச்சு வை, வெங்காயம் வேணா ஒரு 2 போட்டுக்க, அந்த வெங்காயத்தை வச்சு எப்படியாவது குட்டி சாப்பிட்டுருவேன். சரி சரி, பொரிச்சு வைக்க சீக்கிரம் வா. சரிப்பா வைக்கும். பாய் பா சின்ன பொண்ணு. பாய் பாய், 2 பேரும் சீக்கிரம் வாங்க, வெயிட்டிங். சதீஷ் வந்திருந்து அப்பயே வாங்கிருக்கலாம், என்னவே ஆம்பளையா இல்லை, இன்னும் கூட்டமே இல்லை. ஆமா, அந்த கிரிக்கெட் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் அப்புறம் வர முடியன்ட்டானே. எல்லாம் வேஸ்ட் தண்டம் மாடவன். சரி சரி, அங்க முன்னாடி பாரு, லைன் முன்னாடி போகுது, நீயும் போ. இதெல்லாம் பாருங்க மேடம், நல்ல ஆன்டிக் கலெக்ஷன். இதுதான் இப்ப உள்ளவங்களாம் லைக் பண்றாங்க. இந்த மாதிரி எடுத்து காட்டட்டுமா மேடம்? பாக்குறீங்களா? காட்டுங்க காட்டுங்க. ஓகே மேடம், இந்த காட்டுறேன். நல்லா இருக்குல்ல லட்சுமி? எக்கு என்ன லட்சுமி? எக்கு பிள்ளைக்கு 8 பவுனுக்கு போல லாங்கா செயின் தானே எடுக்க போறேன் நீ. இது என்ன இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கு? இதுதான் நம்ம கவரிங் கடையில எடுக்கலாமே. தங்க செயினை பாருங்க அக்கா, இது என்னத்துக்கு? இதான் எத்தனை வேணாலும் அள்ளி மாட்டலாமா கவரிங்ல வாங்கி? தங்க விற்க விலைக்கு தங்கத்தை வாங்காம நீங்க இதையே வாங்க போறீங்க? ஐயா லட்சுமி, இதுவும் தங்கம் தான். இதுவும் தங்கம்மா? ஐயே, இதை பார்க்க கவரிங் மாதிரிலாம் இருக்கு. இதை வாங்கி கழுத்துல போட்டாலும் கவரிங்ல வாங்கி போட்டிருக்கவன்னு தானே நினைப்பாவே. போன மாசம் நீ எங்க சின்ன மாமியார் வீட்டு சொந்தத்துல ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அங்க அவ்வளோலாம் இது மாதிரி தான் போட்டிருந்தா. அவ்வளோ நல்ல வசதியான உள்ளுவே. இந்த மாதிரி போடியது தான் இப்பெல்லாம் ட்ரெண்டிங் பத்துக்க. அது வேறையா, வசதியானவியெல்லாம் இப்படிதான் போட இருக்கு. இந்த தங்கத்துல போடியதெல்லாம் போட முடியாவளோ, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்னு சொல்லுவாளுவே லட்சுமி. இந்த மாதிரி தான் போடுவாளுவே. நம்ம பிள்ளைய நாளை பின்ன ஒரு கல்யாணத்துக்கு காட்சிக்கா கூட்டு போனோன்னா இந்த மாதிரி போட்டாதான் கொஞ்சம் மதிப்பா இருக்கும் பத்துக்க. என் அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் காசு கிடக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி எடுக்கலான்னு பார்க்கேன். என்னமோ போங்கக்கு, எனக்குலாம் இந்த கோதுமை செயின், வேற இந்த மற்ற மாடலு பிச்சு செயின்னுலாம் இருக்குமே மங்க செயின்னு, இந்த மாதிரி செயின் எல்லாம் பார்த்தாதான் தங்க செயின் மாதிரியே தோணும். அதுவுமே இப்போலாம் மாடலாம் எவ்வளவோ வந்து போச்சு. அதெல்லாம் கவரிங் செயின்னு தான் தோணும். அதெல்லாம் கழுத்துல போட்டிருந்தாலே. இதுக்குதான் நான் கடைக்கு நான் வரல, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கு. நாங்கம்மா இதை பாருங்க, நல்ல அழகான லட்சுமி படம் போட்டது. எல்லாம் உன்னை விட ஒன்று நல்லா தான் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை நான் எடுத்து காட்டுறேன். அந்த கையில வச்சிருக்கத கொஞ்சம் தாங்க. இந்தாங்கம்மா பாருங்க. நல்லா இருக்குல்ல லட்சுமி இது? நல்லா இருக்குக்க. நாங்க எனக்கு அதை பார்க்க பித்தளகனங்க தெரியுது. இதை என்னன்னு இவைய தங்கம்னு வாங்கியாவ, ஊசி பாசின்னு அவ்வளவும் தொங்குது. இதெல்லாம் தங்க ரேட்டு தானே போடுவான். நாளை பின்ன இதை கடையில் கொண்டு போய் கொடுத்தா கல்லெல்லாம் பிச்சு எடுத்துட்டு தங்கம் இத்தனாண்டு தருவான். இன்னைக்கு வைக்க தங்க விலைக்கு தங்கத்தை வாங்காம இந்த அக்கா ஏன் இப்படி கல்லையும் மண்ணையும் பாசியும் வாங்கிட்டு கிடக்கு? கேட்டா இதான் ட்ரெண்டிங்கு பேசுன்னு இதான் பணக்காரையெல்லாம் போடுவாங்க. எனக்கே என்னத்தை சொல்லன்னு தெரில. கூட வந்துட்டான், நல்லதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்கு, ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்கு. அவிய வசதிக்கு ஏத்தாப்புல வாங்குவாங்க. நம்ம ஓட்ட உடசலுமா வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு என்னத்தை போடன்னு இருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்த்து ஒன்றும் சொல்லி எதுக்குல்ல, நம்ம வாயை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இதை கொஞ்சம் பாரு லட்சுமி. நான் என்னத்தை பார்க்கறதுக்கு, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்குங்க. ஆமா, உங்க கையில இருக்க அது கூட நல்லா தான் இருக்கு. பாத்தியா பிரி பொண்ணு, நான் தான் சொன்னேன்ல. ஆமலவுமா, நான் கூட அது சொன்னதை நம்பிட்டேன். வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? அட நாங்க வியாவு பாக்குறோமா, நீ வேற சும்மா இரு. வாட் மேடம்? ஐயா இவா ஒருத்தி, நாங்களே தெரியாம ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ வேற என்ன வேணா ஏது வேணும்னு. உள்ள வாங்க மேடம், வந்து பாருங்க. வந்து பார்த்தா அவ்வளோ எங்களை கண்டுபிடிச்சிருவாள்ல. யாரு மேடம்? இவ புருஷனுக்கு கை செயின் எடுக்கணுமா, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஏது அந்த தொப்பி தலையனுக்கா? ஏலா பெரிய பொண்ணு, என்கிட்ட 10 பைசா கிடையாதுல. அவனுக்கு எல்லாம் நான் கைச்சீனியா வாங்க போறேன். அவனுக்கு ஒரு நாய்ச்சங்கிலி கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ வேற சும்மா இரு. தங்க விற்க விலைக்கு அவனுக்கு கைச்சீன் வேற நான் வாங்கி கொடுக்கணாக்கும். சும்மா இருல. தெரியாம 4 நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு போகலாம் பார்த்தா இவன் உள்ள இழுத்துட்டு போறாளா, தேர இழுத்து தெருவில் விட்டுருவா போல இருக்க. அடவா, அப்படி சொன்னாதான் அந்த பிள்ளை உள்ள அனுப்போம். நம்ம ஒரு ஓரமா ஜூஸ் கீஸ் வாங்கி குடிச்சிட்டு என்னதான் எடுக்காவன்னு பார்ப்போம். எல்லாம் லெச்சு பாத்திர போகுது. இங்க எதுக்கு இவ்வளவு வந்திருக்காள் வேற கண்டுபிடிச்சிருவங்க. மைனி உடனே அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருங்களா? கேட்டா நம்மளும் கொலுசு வாங்க மாத்த வந்தோம், கொலுசு வாங்க வந்தோம்னு சொல்லுவோம். அவிய அதை தானே சொன்னவன் நம்ம கிட்ட. அப்ப சரி, கொலுசு தானே. உன் காலில் தான் கொலுசே இல்லையே, நீ கொலுசே போட மாட்டியே. எப்பயும் பேண்ட் சட்டை தானே போடியா?
அதான் உன் கொலுசு இருக்குல்ல, அதை தூக்கி கடையில் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். எது? அக்கா கை சின்னதாக இருக்கு, அங்கே பார்க்க போலாம்ல? போங்க மேடம், போய் பாருங்க. ஓகேம்மா. பெரிய பண்ணே ஐயே, நம்மளை பார்த்து விட்டு போறாள், நம்ம கால் கொலுசு உருவிடுவாளோ? கொலுசு பார்க்கணுமா மேடம் உங்களுக்கு? பழைய கொலுசு வச்சிருந்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலையில எடுப்போம் நாங்க. பழைய கொலுசு வச்சிருந்தீங்கன்னா அது என்ன இடம் இருக்குதோ அதுக்கு பாதி இடம் எடுத்துட்டு தான் நாங்க மீதிக்கு தான் உங்களுக்கு வெள்ளியோட விலை தருவோம். எது பாதிக்கு பாதி எடுத்துருவீங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு? ஆமா மேடம், நம்ம கடையில அப்படிதான் 50% எடுத்துருவோம். பழைய கொலுசை போட்டுட்டு புது கொலுசு எடுக்கணும்னா பாதியை நீங்க முடிஞ்சிருவீங்களா? இது நல்ல கதையா இருக்கா? நீங்க பாருங்க மேடம், உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த கொலுசை போட்டு அந்த கொலுசை எடுத்துக்கலாம். போங்க, ரெண்டாவது மாடிக்கு போங்க கொலுசு பார்க்கணும்னா. இல்ல இல்ல, என் புருஷனுக்குன்னா நாய்ச்சங்கிலி வாங்கணும், நான் இங்கேயே போறேன். என்னடா பெரிய பொண்ணு இது, வெள்ளிக்கே பாதிக்கு பாதி எடுத்துருவேன்றாங்க, கொள்ளை எல்லாம் அடிக்காங்க இந்த கடையில. இப்படி நம்மகிட்ட கொள்ளை அடிச்சுதான் இங்க தங்க தங்கமா தொங்குதோ? ஆமாம், உன் இத்து போன கொலுசுங்க வாங்கி தான் இவ்வளோ தங்கத்தையும் இங்கே தொங்க விட்டுருக்காவ. நீ வேற சும்மா இருலா. ஏடா இப்ப என்கிட்ட வாங்கல, இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட பாதிக்கு பாதி ஆட்டையை போட்டிருப்பாங்க. இப்போ அது எதுக்கு நமக்கு? இல்லலா, மனசு கேட்கல, அதான் சொன்னேன். சரி, லட்சுமி அக்காவும் பத்ராளி அக்காவும் நம்மள பார்க்கலல்ல? இப்போ வரைக்கும் பார்க்கல. நீ இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தனா பார்த்துருவாவ. சரி சரி, ஒரு ஜூஸு காப்பி கிப்பி ஏதாவது கேளு, அவிய சாக்கில் நம்மளும் குடிச்சிட்டு ஏதாவது போவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். என்ன மேடம் வேணும்? 2 காஃபி 2 ஜூஸ். இல்ல மேடம், கோல்டுல என்ன பாக்குறீங்கன்னு கேட்டேன். அத கொண்டு வர சொல்லிடுவேன், ஜூஸ் கொண்டு வந்துருவாங்க. நீங்க வேற என்ன பாக்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை சிஸ்டர், அங்கே ரிலேட்டிவ் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் சும்மா கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுங்க பார்த்துட்டு இருந்தோம். அதோ அங்க பின்னாடி. கத்திலாம் பேசாதீங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. யார் மேடம்? அந்த ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களா? ஆமா ஆமா, அது இவளோட மைனி தான். அது அவங்க பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க மற்ற கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெரியாம பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அவங்க கூட தான் வந்தோம். அவங்க அங்க பாக்குறாங்க, நாங்க இங்க பாக்குறோம். சரி, நீங்க இப்ப ஜூஸ் தருவீங்களா மாட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், இந்த தர சொல்றேன். இந்த ரெண்டு மூஞ்சிகளையும் பார்த்தேன்னா நடவண்ண வந்த கும்பல் கூட வந்த மாதிரி தெரியலையே. தனியா காப்பிக்கும் ஜூஸுக்கு வந்த கும்பலா இருக்குமா? இந்த ரெண்டை யார் கூட வந்துச்சுன்னு தெரியலையே. விசாரிச்சுட்டு தான் காப்பி கொடுக்க சொல்லணும். அந்த கஸ்டமரை கவனிக்காம எங்கம்மா போற? சார், அவங்க 2 ஜூஸ் 2 காபி கேட்டிருக்காங்க சார். அதான் வாங்கி கொடுக்கிறதுக்காக சொல்ல போறேன். அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நீ அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பொருள் எடுத்து காமி. சார், அவங்க அதோ அந்த ஆன்டிக் ஜுவல்லர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த 2 கஸ்டமர் கூட தான் வந்ததா சொன்னாங்க சார். அதனால அவங்க சும்மா மத்த கோல்டெல்லாம் மத்ததெல்லாம் என்ன விலை என்ன ஏதுன்னு மத்த டீடைல் தான் சார் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வாங்குற மாதிரி ஒண்ணும் தெரியல. அவங்க 2 பேரும் தனியாலாம் வந்தாங்க, இவங்க 2 பேரும் இப்பதானே வந்த மாதிரி இருந்துச்சு. சார், அப்ப நான் நினைச்சது சரியா போச்சு சார். அந்த கும்பல் காபியும் ஜூஸும் குடிக்கிறதுக்காகவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா தங்க எடுக்க வந்த மாதிரி தெரியல. சரி சரி, கஸ்டமர்கிட்ட நம்ம அப்படி நடந்துக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஜூஸும் காஃபிக்கும் போய் சொல்லு. அந்த ஜுவல்லரி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, ஆன்டிக் ஜுவல்லரி, அவங்களுக்கு இன்னும் காஃபி ஜூஸ் எதுவுமே கொடுக்கல. அவங்க டேபிளுக்கும் கொண்டு போய் கொடுக்க சொல்லு. ஓகே சார். இவங்கள நான் பாத்துக்கிறேன். சரி சார். என் கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு குண்டுமணி நகையாவது வாங்கிட்டு போனாதான் நான் வெளியே விடுவேன், இல்லைன்னா வெளியே விட மாட்டோம்ல. அதானே சொல்ற? அதல்லடா, அதுக்கு பக்கத்துல இருக்கு பாரு, அது அழகா இருக்கு. போன வருஷம் கோயில் கொடையோட கோமதி இந்த மாதிரி ஒரு செயினை போட்டா. அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு நாள் நம்மளும் வாங்கி போடணும்னு. என்னைக்கு வாங்கி போட போறேன்னு தெரியல. தெரியாம என் புருஷனுக்கு தெரியாம ஏதாவது ஒரு சீட்டை போட்டாவது நான் அந்த தங்கத்தை வாங்கி போட்டே ஆகணும். ஆனா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகணும் தான் தெரியல. மாதம் ஒரு 5 லட்ச ரூபா சீட்டை போடு, அப்புறம் வாங்கிடலாம். அட நீ வேறடா பெரிய பொண்ணு, ஏற்கனவே போட்ட சீட்டுக்கே காசு கட்ட முடியாம கிடக்கு, இதுல இன்னும் 5 லட்ச ரூபா சீட்டு வேற போடியாவலாம். தூர போலாம். இதுக்கு மேல ஏதாவது சீட்டை கிட்ட போட்டோன்னா காசு எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான். இந்த ஊரை விட்டா வேற எந்த ஊருக்கு போறதுன்னா எங்க போய் பொழைப்பேன்னு சொல்லு. உனக்கு என்னடா, நீ எங்க போனாலும் பொழைச்சிக்கிடுவே. மேடம் என்ன வேணும்? எங்கப்பா திருப்பதி லட்டு கிணங்க முள்ளுன்னு ஒருத்தர் வராரு. லட்டு மண்டையில கண்ணும் மீசையும் காக்கா பறக்க மாதிரி ஒரு மீசையும் தான் இருக்குது. நல்லா வலிச்சு எடுத்திருக்கான். என்ன சார், உங்க கடையில ஒரு டீயும் ஜூஸும் கேட்டோம், ஒருத்தரும் ஒன்றும் கொண்டு வர மாட்டேங்காவ. எத்தனை லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கோம் நாங்க, எங்களுக்கு ஒரு காப்பி கிடையாதா? கொண்டு வர போயிருக்காங்கம்மா. ஆமா, நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? பின்னாடி ஒருத்தவங்க வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கதான்
15 பவுனுக்கு நகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எத்தனை லட்சம்னு பாருங்க. அவங்க 2 பேரும் அப்பவே வந்தாங்களாம்மா? நீங்க இப்பதானே 2 பேரும் வந்தீங்க? அட இந்த வழுக்கு மண்டையை இவ்வளவு தூரம் பார்த்து வச்சிருக்கானே. பஸ்ல ஏற போனா கண்டக்டர் டிக்கெட் எடுக்கவங்க கூட எந்த ஸ்டாப்பிங்ல ஏறணும் எந்த ஸ்டாப்ல இறங்கணும்னு கண்டுக்க மாட்டான். இவன் இப்போ எப்ப உள்ள வந்தாங்க எப்ப வெளியே போறாங்கன்னு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கானே. என்ன நம்புங்க சார். என்ன போய் அவங்க கிட்ட கேளுங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. இருங்கம்மா, நான் போய் கேட்கேன். சார் சார் அதெல்லாம் போய் கேட்காதீங்க சார். அந்த செயினை நீங்க கையில வச்சிருக்கிறது நீங்க சொன்ன ரேட்டுக்கு வருமா? அதை வேணா பாருங்க. அப்படியா? அப்ப இதுக்கு கயிறு போட்டு தருவீங்களா இல்ல செயின் போடலாமா? செயின் போடணும்னா நீங்க தனியாதாம்மா மறுபடியும் அதுக்கு இது பார்க்கணும். கயிறு கூட நாங்க போட்டு தருவோம். சரி, இப்போதைக்கு கயிறே போட்டுதாங்க. சரி மேடம். லட்சுமி, இது நல்லா இருக்குல்ல பாரு. எனக்கு என்னக்கா தெரியும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுங்க. கொஞ்சம் கையில வாங்கிதான் பாரு. நீ எதையுமே பார்க்க மாட்டேங்க. பயந்து வச்சிரியா? இல்லக்க, காணாம போச்சுன்னு எதுவும் சொல்லிடக்கூடாதுல. எதுவும் தட்டி போட்டு உடச்சு போட்டுறக்கூடாதுல்லக்க. கொடுக்க நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் நான் அப்படியே பந்தசா அப்படியே அங்கே தள்ளி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இதை கையில் வாங்கி பாரு, நல்லா இருக்கா என்னன்னு. இதே இல்லாட்டினா வாங்கிடுவோம். நீ சரின்னு சொன்னா. என்னக்கா நான் சொல்றதுக்கு இருக்கு? நான் சொல்ல ஒன்றும் இல்லை. காசு கொடுத்து வாங்க போறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சொல்லு பாருங்க. உங்கள் பிள்ளைக்கு இது பிடிக்குமா என்னன்னு மட்டும் பாருங்க. அவனுக்கு இது பிடிக்கதான் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சரிக்கு, அப்ப வாங்குங்க. இனிமே அதுக்கப்புறம் ஒரு சீட்டை கிட்ட பார்த்து இதுக்கு ஏத்தாப்புல நல்ல ஒரு சிமிக்கி எடுத்துடணும். அப்பனா நல்லா இருக்கும். சிமிக்கியில வேற ஏதோ இந்த மாதிரி லட்சுமி போட்டு நல்லா அழகா இருக்குது பார்த்து ஒன்று எடுக்கணும். என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? அவன் நினைச்சானு வைங்க, அவங்க மைனிட்ட சொல்லி அங்க நகையை எடுக்காதுன்னு சொன்னா அவன் மைனி நகையை எடுக்காம போயிடும். பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு தான் அப்புறம் நஷ்டம். அப்படிதானே பெரிய பொண்ணு நான் சொல்றது? என்ன அந்த சத்தம்? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்க. அது ஒண்ணும் இல்ல மேடம், ஒரு சில கஸ்டமர் இப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அட உமா, இவங்க எப்ப இங்க வந்தாலுவே? அதான் எனக்கும் தெரியல. இவங்க எப்ப இங்க வந்தாலுவே? எதுக்கு கடைக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுவேன்னு தெரியலையே ரெண்டு பேரும். நம்மள வியாப பக்கத்துக்கு வந்திருப்பாளுவே லட்சுமி உழுவே. ஏக்க நீங்க இருங்க, நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதா அவளோட வாராளுவ பாரு. பட்டாளியக்கா, ஒழுங்கு மரியாதையா வாங்க. இந்த கடையில என்ன நீங்க ஊரு குண்டு பண்ணி தங்க எடுக்கப்படாது. அந்த ஆளு மரியாதை குறைவா எங்களை பேசிட்டான். 15 லட்சம் ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறீங்க, ஒரு காபி ஒரு ஜூஸ் கூட என்ன எங்களுக்கு தரல. அதை கேட்டதுக்கு எங்களை என்னமோ பிச்சைக்காரி மாதிரி பார்த்துட்டான். மேடம் மேடம், நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல மேடம். அவங்க தான் வாயை விட்டுட்டு அடக்குறாங்க. டேய் லட்டு மண்டையா, நீ பேசாத. அம்மா நீ பேசணும்னா நான் கடுப்பாயிருவேன். இல்ல, நீங்க ரெண்டு பேரையும் எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, எப்பத்துல இருந்து இந்த கடையை சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் அப்பயே வந்துட்டோம் கடைக்கு. நீங்கள் எல்லாம் நகையை பார்த்துக்கிட்டு இருந்தீல்ல, அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் அந்த பக்கம் சும்மா அடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜூஸு காப்பின்னு கேட்டோம். கடைசியில் அந்த ஆள் வந்து என்ன அதுன்னு கேட்டான். அங்கே சாமான் எடுக்க வந்தேன், அவன் கண்டுபிடிச்சிட்டான். நாங்கள் 2 பேரும் தனியாக தான் வந்தோன்னு. அதான் பிரச்சனை. இந்த உமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அந்த ஆள்கிட்ட ஓவராக பேசிட்டான். அட கடவுளே, உங்களுக்கு எங்க போனாலும் சும்மா இருக்க முடியலால? கையை களையும் வச்சுக்கிட்டு இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு டப்பியலால? வேற எங்களோட பார்த்தது எங்கள் விட்ட வர வேண்டியதானலா? இடத்துக்குலாம் கடையை சும்மா வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு அங்கே சுத்திக்கிட்டு இருந்தீங்க. நீங்களும் எங்கள்கிட்ட என்ன சொன்னீங்க? கொலுசு மாற்ற போகிறோன்னு தானே சொன்னீங்க. இங்கே வந்து தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிய. அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட வராமல் அங்கே தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெரிய பொண்ணு, அப்ப நீ என்ன வியாவு பார்த்துக்கிட்டு வந்திருக்க அதானே? மைனியா, அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொலுசுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கம் எடுக்கிய. நாங்கள் என்ன சின்ன பொண்ணுக்கு எடுத்து அதை எடுக்காதீங்கன்னு நினைப்போம்? நாங்கள் என்ன பொறாமையாக படுவோம்? அவளுக்கு ஏதாவது செஞ்சியன்னா நாங்கள் சந்தோஷம் தான் படுவோம். எங்ககிட்ட சொல்லக்கூடாது தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு தானே கொலுசு மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்லிக்கிடலாமேன்னு இருந்தேன். என்கிட்ட அண்ணன் எல்லாம் சொல்லிட்டான். உங்கள் மைனிட்ட காசை கொடுத்துருக்கேன், அவன் நகை எடுக்க போகும்போது நீயும் போனாரு. அதான் வந்தேன். வேற எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே நின்னோம். ஆனால் அந்தால தெரியாத மாதிரியே உமா கிட்ட கூட சொல்லலை தெரியுமா? உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? அப்புறம் என்னத்துக்கு அவரு அப்ப யாருக்கும் சொல்லாம கொள்ளாம எடுன்னு சொன்னாரு? நீ வீட்டுக்கு வந்துக்கிட்ட அவரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். சரி அக்கா விடுங்க. இனிமே அதான் நம்ம நிறைய எடுத்துட்டோம்ல, இனிமே எல்லாம் சேர்ந்து பெரிய பொண்ணு கார்லயே போயிருவோம். அந்த பையன் எங்கேயோ போக வேண்டியிருக்குன்னு சொல்லி போயிட்டோம்ல, இனிமே பெரிய பொண்ணு கார்ல பத்திரமா போயிடலாம். பெரிய பொண்ணு கூப்பிட்டு போகல வீட்டுக்கு? இல்லைன்னா 2 பேரும் துணி எடுக்க இங்கேயும் போறீங்களா? இல்லைக்கா, துணி எடுக்க சாயங்காலம் போல தானே போனோம். இப்போ நீங்கள் எங்கே போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பக்கம் தான் வந்தோம். உங்க கடையில ஒரு காப்பி கொடுக்க துப்பு இல்ல. நீங்களாம் வாய் பேசாதீங்க. உங்க கடையில ஒருத்தரையும் இனிமே நான் பொருள் எடுக்க விட மாட்டேன் பாருங்க. எங்க ஊரு, எங்க தெரு, சொந்தக்காரங்க எவனையும் எங்க ஊர் தவறு போட்டு தங்க வாங்க விட மாட்டேன்.
என்னத்துக்கு அடிச்சிய? ஒரு காப்பிக்கும் ஜூஸுக்கு மேல இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிய? தருவவளா இரு. சார் நீங்க போங்க சார், அவளோட நான் பாத்துக்கிட்டேன். மேடம் இந்த கடையில யாரும் இந்த மாதிரி இன்டீசெண்டா நடந்தது கிடையாது. இவங்க என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ முறைய தந்திருக்கலாம்ல, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. மேடம் உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு. இழுத்து மூடுங்கடா அந்த கடைய, அடிச்சு உடைங்கடா எல்லாத்தையும். எனக்கு இந்த கடையில ஜூஸ் இல்லையா? அம்மா அம்மா அவளுக்கே குடுத்துறமா அந்த ஜூஸ, எனக்கு வேண்டாம். அது இந்த ஜூஸ் எடுத்துக்கங்க. அம்மா துண்டு ஜூஸ் இது ஒரு மடக்குக்கு காணுமா? எங்க கடையில நாங்க இப்படி தான் கொடுப்போம். ஒண்ணா நம்பர் துபாக்கூர் கடையா இருக்கும் போல இருக்க. சார் இந்த கஸ்டமர் ரொம்ப அதிகமா பேசுறாங்க சார். நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிடுறேன். உங்களுக்கு இன்னொரு ஜூஸ் கொண்டு வர சொல்றேன் மேடம், நீங்க உட்கார்ந்து குடிங்க. என்னலா உனக்கு ஜூஸ் கொடுத்துட்டாங்களா? அப்ப எனக்கு அந்த இருக்கு பேரு எடுத்து குடி. இங்கெல்லாம் கேட்டாதான் கிடைக்கும். இந்த ஜூஸுக்கால இந்த கத்து கத்திக்கிட்டு கடையை நரடிச்சிட்டு நடந்தியே, உங்களோட கூட வந்தாலும் வழங்கதாம்ல செய்யும். இப்ப புரியுதாளா பத்ராளி அக்கா ஏன் உங்களோட கூட்டிட்டு வரலன்னு? அட சும்மா இருங்க லட்சு, நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க, எங்களுக்கு தான் தெரியும். ஜூஸ் காப்பிலாம் தராம இத்தனை லட்சம் ரூபாய்க்கு பொருள் எடுத்துட்டு ஒண்ணுமே குடிக்காம வந்தா மனசே தாங்காது. அப்படிதானே பெரிய பொண்ணு? ஆமா, அந்த ஜூஸ் எடுத்து குடிப்போம். என்னக்கா இந்த நகையை தான் எடுத்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கே, கொண்டாங்க, நான் கழுத்துல வச்சு பார்த்துட்டு தரேன். கையை முடிச்சு விடுவேன். நான் வீட்டுக்கு போயிட்டு சாமி கிட்ட வச்சு எடுத்துதான் என் மோளுக்கே கொடுக்கணும். இவ கழுத்துல வச்சு பார்க்கலாம், தூர பேரு. ஆனா என்ன பத்திராளியக்கா நீங்க கடையில எத்தனை பேர் கழுத்துல வச்சு பார்த்துட்டு வச்சிருப்பாவ, நீங்க வேற என்ன? இத பிள்ளை போட்டு எவ்வளவு என்னன்னு சொல்லுங்க, காசை கட்டிட்டு போறோம். கொண்டாங்க மேடம். அப்போதே நகையோட வெயிட் எல்லாம் பார்த்து சொன்னலாம் மேடம், எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். சரி, அப்போ பில் கவுண்டருக்கு வந்துருங்க. நீங்க ஜூஸ் காப்பி எதுவும் குடிக்கலையா? நீங்களா குடிச்சிட்டீல்ல, போதும் போங்க. ஐயா அப்படி எல்லாம் சும்மா விடக்கூடாது. இருங்க, இன்னொரு ஜூஸ் எங்களுக்கு வரணும்னாவில்ல, அதையாவது வாங்கி தரோம், குடிங்க. நீங்க உங்களுக்கு இல்லாததா? இத்தனை லட்ச ரூபா கொடுக்குறவளுக்கு எனக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வெளியே வாங்கி குடிச்சிட்டு போக தெரியாத ஆளா? அதுக்காக அங்கே கடையில் கிடந்து சண்டை பொடியுது. அவ்வளோ சொல்லியதும் சரிதாம்க்கா, இவ்வளோ நேரம் நம்ம இருந்திருக்கோம். ஒரு காப்பி தண்ணி ஏதாவது கொண்டு வந்தாவளா? ஒன்றும் கிடையாது. நமக்கு தானே தந்திருக்கணும். அதான் நமக்கு கொண்டு வந்து தானே இவ்வளோ 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காளுவல. பெருசா நல்ல இல்ல பத்திராளியக்க, ரசனா தண்ணியை கலக்கி ஊத்துனாங்கனாக்கா தான் இருக்கு. ஏமாத்தி விட்டானுவேன். குளிர் கூட இல்ல, ஜில்லுன்னு தந்திருக்கணும், ஜில்லுனே இல்ல. இந்த கடையில இருக்க ஏசி கூலிங் கூட இந்த ஜூஸ்ல கூலிங் கிடையாது. லட்சுமி, நான் பில்லு பொடி இடத்துக்கு போறேன். இவ்வளோ இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீங்க போய் வாங்குங்க, நான் இவ்வளோ கூட்டிட்டு வரேன். ஹேண்ட்பேக்கு காலுக்குள்ளதான் வச்சிருக்கீங்க, மறந்துடாதீங்க, எடுத்துட்டு போங்க போகும்போது. சரி லட்சுமி. அதுக்குள்ளதான் காசு கிடக்கு, காலுக்குள்ள போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். பத்தி எவ்வளவு நேரம்? பத்திராளியக்காக்கு காசெல்லாம் ஜுஜிப்பி என்ன? பிச்சைக்காரனுக்கு சில்லற காசே 2000 ரூபாய் தூக்கி போடுறாள். தூர போலாம், வயிற்றுல கலப்பாத. தங்க வேற விலைய பார்த்தேன்னா நம்மளாம் தங்கமே எடுக்க முடியாது போலல. அதுக்குதான் நாங்க வேடிக்கை பார்க்க வந்தோம். நீங்க துணைக்கு வந்தியே, நாங்க வேடிக்கை பார்க்க வந்தோம். நீங்க வேடிக்கை பார்க்க வரலா, வேவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம போகும்போது முக்கு கடையில கவரிங் கடையில ஒரு 2 செயின் வாங்கிட்டு போவோன்னே. கழுத்துல கிடக்க செயின் வேற கருத்து போச்சு. அதில் 2 வாங்கிட்டு போனோன்னா அப்போ நல்ல நாளுக்கு ஒன்று போட்டுக்கிடலாம், நார்மலாக ஒரு நாள் எதுவும் போட்டுக்கிடலாம். தோட்டத்துக்கிட்டத்துவளுக்கு போனோன்னா அந்த கவரிங்க போட்டுக்கிட்டு போய்க்கிடலாம்ல. அதில் தான் 2 எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிடணும். ஷுவர் போகும்போது கண்டிப்பாக வாங்குவோம்.